எங்கிட்ட இருக்குது ரெட்மி நோட் 15 ப்ரோ சீரீஸில் உள்ள 2 ஃபோன்கள் ப்ரோ ப்ளஸ். இன்றைக்கி இந்த ப்ரோ ப்ளஸை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து நிறைய கேமரா சாம்பிள்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான கேமரா சாம்பிள்ஸ் அபுதாபியில் எடுத்திருக்கேன். அதையும் வந்து காண்பிக்கிறேன். வெல்கம் டு அபுதாபி. இதோட ப்ரைஸ் இப்போதைக்கு எனக்கு தெரியாது. ஸோ இது வந்து கீழே வந்து அப்டேட் பண்ணுறேன். ப்ரைஸ் எனக்கு தெரிஞ்ச உடனே இப்போ இதோட அன்பாக்சிங் மற்றும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து இந்த பதிவில் நான் வந்து பார்க்கலாம். இந்த ஃபோனோட கீ ஹைலைட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 200 மெகாபிக்சல் கேமராவோடி வருது. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து தராங்க. 6500 mAh பேட்டரி வந்து தராங்க. 100 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. 6.83 இன்ச் 1.5K AMOLED டிஸ்பிளேயோடு இது வருது. IP69K வாட்டர் ரெசிஸ்டன்ட்டும் இதில் வந்து தராங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஃபோனோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பாக்ஸுக்குள்ளே என்னெல்லாம் தந்திருக்காங்க பார்க்கலாம். இதான் வந்து ரெட்மி நோட் 15 ப்ரோ ப்ளஸ். இந்த கலர் வந்து செமையாக இருக்குது. மோக்கா ப்ரௌன் கலர், பேகல் லெதர் ஃபினிஷில் வந்து இது வந்து பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு யூனிக்கான ஒரு நல்ல ஒரு கலரில் இது வருது. இதை தவிர்த்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளேசியர் ப்ளூ மற்றும் பிளாக்னு 2 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது வந்து ஃபைபர் கிளாஸில் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து வேகன் லெதர் ஃபினிஷ். கேமரா மாடல் இந்த மாதிரி ஒரு பெரிய மாடல் வந்து பின் பக்கம் தந்திருக்காங்க. 8.47 mm திக்னஸ் மற்றும் 208 கிராம்ஸில் இந்த ஃபோன் வந்து வருது. ஸ்லைட்டாக ஒரு மைக்ரோ கர்வ் வந்து பின்பக்கம் தந்திருக்காங்க. நல்ல ஒரு எர்கானமிக்கான ஒரு ஹேண்ட் ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா இருக்குது. ஸோ ரொம்ப ஹெவியாகவும் தெரியல. பாக்ஸுக்குள்ளே வந்து ஒரு சாஃப்ட் பேக் கேஸ் வந்திருக்காங்க. 100 வாட்ஸ் சார்ஜர், அதுக்கான USB டைப்-C கேபிள், பின் மற்றும் டாக்குமெண்ட்ஸ் வந்து பாக்ஸுக்குள்ளே இருக்குது. சார் வேல்யூ இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம், லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. NFC இருக்குது. eSIM சப்போர்ட் வந்து இந்த ஃபோனில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தந்திருக்காங்க, ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது. சென்சர் இருக்குது. டூவல் ஸ்பீக்கர்ஸ் வந்திருக்காங்க. டால்பி அட்மாஸ் ஓடி வருது. 2 சிம் போடலாம். 5G சிம். மைக்ரோ SD கார்டுக்கான ஸ்லாட் கிடையாது. பட் பேஸ் மாடலே வந்து பார்த்தீங்கன்னா 256GB ஸ்டோரேஜ் ஓடி வருது. ஸோ தட்ஸ் அ வெரி கன்வீனியன்ட் ஸ்டோரேஜ் டைப். டிஸ்பிளே வந்து 6.83 இன்ச் டிஸ்பிளே, AMOLED டிஸ்பிளே, 1.5K ரெசல்யூஷன் ஓடி வருது. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தராங்க. LTPS டிஸ்பிளே தான். 12-bit கலர் பேனலோடு இது வருது. நல்ல ஒரு ரிச்சான விவிடான ஒரு டிஸ்பிளே. ஸோ மீடியா கன்சம்ஷனுக்கு, இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் பார்க்குறதுக்கு வந்து நல்ல ஒரு பிக் டிஸ்பிளே தந்திருக்காங்க. ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்குது. HDR10+ சப்போர்ட் இருக்குது. டால்பி விஷன் சப்போர்ட் இருக்குது. யூடியூப் மற்றும் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து உங்களுக்கு டால்பி விஷன் மற்றும் HDR10+ சப்போர்ட் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. 3480 Hz PWM டிம்மியும் தராங்க. ஸோ லோ லைட்லேயும் வந்து நல்ல பாதுகாப்பான ஒரு டிஸ்பிளே இது. டிஸ்பிளேக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் 2 ப்ரொடெக்ஷன் வந்து இதில் வந்து தந்திருக்காங்க. அதுவும் வந்து ஒரு கீ ப்ளஸ் பாயிண்ட் இதில். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா Snapdragon 7S Gen 4ல் இது வந்து பவர் ஆகுது. ஸோ இது வந்து 8GB 12GB ரேம் ஆப்ஷன்ஸ் ஓடி வருது. பேஸ் வேரியண்டே 256GB வருது. ப்ளஸ் ஒரு 512GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. LPDDR4X ரேம் மற்றும் UFS 2.2 ஸ்டோரேஜ் அது ஒன்று தான் கொஞ்சம் இடிக்குது. ஸோ UFS 2.2 வந்து 3.1 வந்து தந்திருக்கலாம். பட் 2.2 வந்து இதில் வந்து கிடைத்தாராங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான கேம்ஸுக்கு அதுக்கெலாம் வந்து நல்லா தான் இருக்கும். பட் டீட்டெயிலான ரிவ்யூவில் இதோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி நான் வந்து கிரிட்டிக்கலாக அதில் வந்து பார்க்கலாம். பட் திஸ் இஸ் வாட் யூ கெட் இன் திஸ் ஃபோன். இப்போது இதோட கேமரா பார்ப்போம். பின்பக்கம் வந்து 200 மெகாபிக்சல் கேமரா தந்திருக்காங்க. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோடி வருது. சாம்சங்கோட ஒரு புது சென்சர் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. 8 மெகாபிக்சல் அல்ட்ராவைட் சென்சர் தராங்க. பட் நோ டெலிஃபோட்டோ லென்ஸ். ஃப்ரண்டில் வந்து 32 மெகாபிக்சல் கேமரா இருக்குது. 4K ரெக்கார்டிங் வந்து பண்ணலாம். பட் ஃப்ரண்டில் வந்து 4K கிடையாது, 1080p தான் மேக்ஸிமம். இப்போ நான் வந்து அபுதாபியில் எடுத்த பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோஸ் வந்து இப்போ நான் வந்து காண்பிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோ வந்துச்சுன்னா ரெட்மி நோட் 15 ப்ரோ ப்ளஸில் எடுக்கக்கூடிய வீடியோ. வெல்கம் டு அபுதாபி. ஃபில்டர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஃபில்டர் ஒன்று தந்திருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹேண்டுன்னு ஒரு ஃபில்டர் இருக்குது. அதில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ அதுவும் வந்து நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஒரு கேமரா ரிவ்யூ தனியாக போடுறேன். ஏன்னா நிறைய எக்கச்சக்க ஃபோட்டோஸ் இருக்குது. ஸோ டீட்டெயிலாக கேமரா ரிவ்யூ போடுறேன். பட் இந்த ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸ்மூத்தான வீடியோவும் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது.
அபுதாபியில் நான் தங்கி இருக்கக்கூடிய ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே ஒரு பார்க்கு இருந்தது. ஸோ அங்கே தான் வந்து நான் வந்து இப்போ வந்து ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எடுக்கலான்னு வந்துருந்தேன். ஸோ பார்க்கு அந்த மாதிரி சின்ன லேக் மாதிரி பண்ணியிருக்காங்க. நிறைய வாத்துலாம் இருக்குது, பேர்ட்ஸும் புறா எல்லாமே வந்து நிறைய இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து கேமரா சாம்பிள்ஸ் கொஞ்சம் நிறையவே எடுத்தேன். அது இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரிக்கு வந்து 6500 mAh பேட்டரி வந்து தந்திருக்காங்க. 100 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. 22.5 வாட்ஸ் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கிடைக்குது. வயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது. ஸோ இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் வந்து உங்களுக்கு இதில் வந்து கிடைக்குது. ஸோ முன்னாடியில் வந்து 5000 தந்திருப்பாங்க. இப்போ வந்து 6500 mAh பேட்டரி வந்து தந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து நல்ல ஒரு பேலன்ஸாக இருக்குது. ஸோ இந்த தின்னாகவும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லாயிருக்கு. பட் 6500 mAh பேட்டரியும் வந்து இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா Android 15 பேஸ் பண்ணி இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஹைப்பர் ஓவர்ஸ் வந்து அதில் இருக்குது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து Android 15 இருந்தால் கூட 4+6 இயர்ஸ்க்கான சாஃப்ட்வேர் அப்டேட் தராங்க. ஸோ Android 20 வரைக்கும் வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து இதை எதிர்பார்க்கலாம். ஸோ ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஐ ரைட்டிங், ஏஐ டைனமிக் வால்பேப்பர், ஏஐ கிரியேட்டிவிட்டி அசிஸ்டன்ட், ஏஐ ஸ்பீச் ரெகக்னேஷன், ஏஐ டிரான்ஸ்லேட் கான்வர்சேஷன், ஏஐ இன்டர்பிரேட்டர், ஏஐ சப்டைட்டில்ஸ்னு நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து வந்திருக்காங்க. டூவல் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸோ வந்து நல்ல ஒரு லவுடான வால்யூம் கிடைக்குது. 400% வால்யூம் பூஸ்ட் வந்து தந்திருக்காங்க. டால்பி அட்மாஸ் மற்றும் ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட் ஓடி வருது. சில ஒரு குயிக்கான ஒரு ஆடியோ கிளிப்பை வந்து பாருங்கள். ஸோ இதான் வந்து Redmi Note 15 Pro Plus. இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே நல்லாயிருக்கு. 1.5K AMOLED டிஸ்பிளே, நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து தந்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸுக்கு Snapdragon 7S Gen 4 தந்திருக்காங்க. பேட்டரி 6500 mAh பேட்டரி இருக்குது. கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 200 MP கேமரா, சாம்சங்கோட ஒரு புது சென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் டெலிஃபோட்டோ லென்ஸ் இல்லை. கேமரா குவாலிட்டி பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். திஸ் இஸ் ஒன்லி அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். உங்களுக்கு இந்த ஃபோனை பற்றி ஏதாவது தெரிய இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதோட டீட்டெயில்டான ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்லாம் வந்து ரிவ்யூ வீடியோ தெரியாமல் போட்டேன், அதில் வந்து காண்பிக்கிறேன். ஏன்னா விலை தெரிஞ்சால் தான் வந்து ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூவும் வந்து கரெக்டாக அது தக்கன ஃப்ரேம் பண்ண முடியும். வேல்யூ ஃபார் மணியாக இல்லையாங்கிறது, காம்படிஷன் எப்படி இருக்குது அதெல்லாம் பற்றி பார்க்க முடியும். ஸோ விலை தெரிஞ்ச உடனே இதோட ஃபுல் ரிவ்யூ நான் வந்து போடுறேன் 2-3 டேஸில். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இப்போதைக்கு இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ கிளிப் இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் இந்த வீடியோ தமிழில் பேசி டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.